யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன், உங்க காயம் ஆறும். உங்க காயத்தை ஆற்றுகிறது தேவ சமூகம். சத்தமா அழுங்க, இருதயம் உடைஞ்சு அழுங்க. அப்படியே அந்த பாரமெல்லாம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஆயிரும். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காயத்திற்கான இரண்டாவது மருந்தை குறித்து நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றார். நீங்கள் 45ஆம் அதிகாரத்திலே 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே இந்த யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய காயத்தோடு இவன் வாழுகிறான். இவனுடைய சின்ன வயசிலே அவனுடைய சொந்த சகோதரர்கள் சேர்ந்து அவனை விற்று போட்டார்கள். அவர்கள் விற்று போட்டதன் காரணமாக யோசேப்பு 15 வருடங்கள் பெரிய பாடுகளை எல்லாம் அனுபவிச்சு இப்ப அவனுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய காயமான இருதயமா மாறிடுச்சு. யாருமே அவனை தேற்ற முடியாது, யாருமே அவனுடைய காயத்தை கட்ட முடியாது. அவனுக்கு செய்த துரோகம் கொஞ்சம் அல்ல, பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவனுடைய சகோதரர் எல்லாரும் சாப்பாட்டுக்காக வர்றாங்க. வந்த உடனே அவன் பார்க்கறான். பார்த்த உடனே வேதம் சொல்லுது, யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடி போய் என்ன பண்ணுனானாமா, அவன் மனம் கசந்து அவன் அழுதான். அவனுடைய சகோதரத்துல சொல்லுகிறான், எப்பா நான் தான் யோசேப்பு, நீங்க எகிப்தியரிடத்துல விற்று போட்டீங்கல்ல, நீங்க என்ன விட்டீங்கல்ல, அந்த யோசேப்பு நான் தான். கடவுளை என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களால ஒரு மறு உத்தரவும் பேச முடியல. அப்போ அவர்கள் எல்லாரையும் தன் அருகையிலே கூப்பிட்டு சொல்லுகிறான், ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு, நீங்க என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினதற்காக நீங்கள் விசனப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த யோசேப்புனுடைய மனசுல இருக்கிற 15 வருஷத்தினுடைய காயம் எப்ப மாறிச்சுன்னா, அவன் மனசார மன்னிக்கும் போது அவனுடைய மனசுல இருக்கிற காயம் ஆறிடுச்சு. என்ன கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க மனசுல இருக்கிற காயம் நீங்க மன்னிக்காம அந்த காயம் ஆறாது. அவங்க உனக்கு துரோகம், அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க தான், அவங்க உங்களை கெடுத்தாங்க தான், அவங்க உன்னை முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்க தான், உங்களை நிறைய வருத்தப்படுத்தினாங்க தான். ஆனா நான் நம்புறேன், கசப்போட மன்னிக்காம அந்த மன்னிக்கிற குணம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உங்களால கண்டிப்பாக அந்த காயத்தை எடுத்து போடவே முடியாது. இல்ல பாஸ்டர், நான் எப்படி மன்னிப்பேன், அவர் எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப அதிகம், அவங்க எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப அதிகம், என்னால மன்னிக்கவே முடியாது, எனக்கு பெரிய துரோகம் பண்ணினாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, நான் பலவீனப்படுவதற்கு அவங்க காரணம், நான் அவமானப்படுறதுக்கு அவங்க காரணம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையிலே அடித்தவர்களையே என் தேவன் மன்னித்தார். கிறிஸ்தவம் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. எதுல அஸ்திவாரம் போட்டிருக்குன்னா மன்னிப்பில் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. மன்னிப்பில தான் கிறிஸ்தவம் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. மன்னிக்க தெரியாத ஒரு தேவனுடைய பிள்ளையினால காயத்தை அவனால மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. நான் நம்புறேன், மனசார நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதான் ஒரு இந்த
இந்த மாடலிங்ல இருக்கிற ஒரு லேடி, இந்த மாடலிங்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சரீரத்தை ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க. அவங்க எப்பவுமே அவங்க சரீரத்தை அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இந்த சினிமாக்காரங்களை எல்லாம் சிலர் நினைக்கிறாங்க, ஐயோ அவங்களுக்கு ராஜா வாழ்க்கை, அவங்களை எத்தனை பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், அவங்களுக்கு வந்து கஷ்டமான டியூட்டி. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது மாதிரி எல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. நம்ம வந்து இன்னைக்கு கோழிக்கறியை சாப்பிட்டு நாளைக்கு மட்டன் கறியை சாப்பிட்டு இருப்போம். நமக்கு அதை குறித்து கவலையே இருக்காது. நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் போகலாம். இப்ப கூட பைக் எடுத்துட்டு நம்ம எவ்வளவு வெயில்ல வேணாலும் போயிட்டு வருவோம். ஆனா அவங்க அப்படி வெயில்ல போக முடியாது, அவங்க நிழல்ல தான் போக முடியும். நம்ம நினைக்கிறது மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ இந்த மாடலிங்ல இருக்கிற ஒரு லேடி வந்து தெரியாதனமா அப்படின்னா அவங்களுடைய தவறான நடத்தைகளினாலே அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, வயிற்றுல குழந்தை கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. இது நடந்த சம்பவம், கவனமா கவனிங்க. அவங்களுக்கு அது தெரியல. பல மாதங்கள் தாண்டி குழந்தை ரொம்ப நல்லா வளர்ந்ததற்கு பிறகு அந்த வயிற்றினுடைய வலி தாங்க முடியாம போய் செக் பண்ணிருக்கிறாங்க. செக் பண்ணுனா குழந்தை எல்லா உருவமும் வந்து அதை இப்போ அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த குழந்தை வந்துருச்சு. உடனே இவங்களுக்கு அதை தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய சபிக்க ஆரம்பிச்சாங்க. நீ எப்படி இப்படி வந்து நீ செத்துருக்க கூடாதா, நீ ஏன் இந்த மாதிரி என் வயிற்றுல நீ வந்து உருவான அப்படின்னு சொல்லி சபிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து ரொம்ப மாதமா இருக்கிறதுனால முகம் எல்லாம் மாறிடுச்சு, உடம்பெல்லாம் வித்தியாசம் ஆயிருச்சு. மாடலிங்ல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க அப்புறமா குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ மாடலிங்ன்றது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ரொம்ப தனிமையில இவங்க இந்த மாதிரி ஒண்ணு இது நடந்ததுனால ரொம்ப அப்செட் ஆகி அந்த குழந்தைய சபிச்சு திரும்ப அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க. பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டாங்க. அந்த வெயிட் அவங்களுக்கு குறையவே இல்லை. அகைன் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆனாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எடுக்க மாட்டாங்க. அந்த வேலையும் போயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சு. இந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் சபிக்கிறது, நீ நல்லா இருக்க மாட்ட, என்ன இப்படி பண்ண அப்படி பண்ண. ஆனா தன்னுடைய 10வது குழந்தையினுடைய 10வது வயதுல இவங்களுக்காக ஒண்ணு தோணுது, இல்ல நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி நமக்கு வயிற்றுல பிறந்த பிள்ளை, நம்ம இந்த பிள்ளைய பார்க்கணுன்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனா இவங்க எப்ப அந்த முடிவு எடுத்தாங்களோ அந்த பையன் ரொம்ப அரகண்டா மாறுங்க, ரொம்ப மோசமா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, எங்க போனாலும் அவரை வச்சுக்க முடியாது. பல மருத்துவர்களை சந்தித்தார்கள், எந்த மருத்துவர்களாலே அந்த பையனை சரி பண்ண முடியல. அவன் ரொம்ப கோபமா நடந்துக்குவான், ரொம்ப விக்ரஸா பண்ணிக்குவான். அவ கடைசியில் ஒரு ஊழியக்காரன் இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்களாமா, மா இந்த பிள்ளை மாசமா நீ இருக்கும்போது இந்த பிள்ளைய நீ சபிச்சியா, இந்த பிள்ளை மேல நீ கசப்பு வச்சிருந்தியா, இந்த பிள்ளைய நீ வெறுத்தியா, அதனாலதான் இந்த பிள்ளை இப்படி இருக்குது. நீ உன் பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு, உன் பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் பிள்ளை மேல நீ வச்சிருக்கிற கசப்ப மொத்தத்தையும் எடுக்காம உன் பிள்ளை சரியாகாதுன்னு இருக்காங்க. இந்த தாயார் வந்து மனம் திரும்பி அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, என்ன மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ, நீ நான் போட்ட எல்லா சாபத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், உன்னை நான் பிளஸ் பண்றேன், என்னை மன்னிச்சேன்னு சொல்லு, என் கசப்பு ஒண்ணுமே இல்லை, நீ என் பிள்ளை, நான் உன்னை நல்லா வளர்த்துவேன், நான் உன்னை பெரிய ஆளா மாற்றுவேன் அப்படி சொல்லி அந்த பிள்ளையோட ஒப்புரவாயி அந்த கசப்ப போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சாமா. அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மம்மி அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய தாயை அணைத்து கொண்டுச்சா அந்த பிள்ளை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை நீங்க கசப்போட காணிக்க செலுத்த முடியாது, கசப்போட ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. என்னுடைய இத்தனை வருட ஊழிய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய தகப்பன்மார் அனுப்பும் போது அப்படிதான் என்ன சொல்லி அனுப்புனாங்க. எப்பா உனக்கு நிந்த வரும்னு சொன்னாங்க, உனக்கு அவமானம் வரும்னு சொன்னாங்க, உன்னை யூதாஸ் மாதிரி கூட இருந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் என்ன சொல்லி தான் அனுப்புனாங்க, சொல்லாம எல்லாம் அனுப்பல. ஊழியன்றது பஞ்சுமத்தை இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க, ஊழியன்றது சிலுவையை தூக்கி வச்சு சுமக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊழியத்திற்கு வரும்போது நான் நினைச்சேன், இல்ல இல்ல அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்க்க மாட்டேன், அப்படிப்பட்ட நபர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். மூஞ்சி முன்னாடியே காரி துப்பி, பின்னாடி முதுகுல குத்தி, மனசை கஷ்டப்படுத்தி, எத்தனை 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 அவர்கள் யார் என்று தெரியும், அவர்கள் யார் என்று தெரியும், அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாமே தெரிந்திருந்தோம். நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இன்னைக்கு சொல்றேன், யார் மேலையும் எனக்கு ஒரு கசப்பு கூட இல்லைங்க, ஒரு கசப்பு கூட வைக்கலைங்க. எல்லாரையும் மனசார மன்னிக்கிறேன்,
எல்லாரையும் மனசார மன்னிச்சுட்டு விட்டேன். வருத்தங்கள் அன்னைக்கு இருந்துச்சு, இப்படி பண்ணாங்களே, இப்படி செஞ்சிருக்காங்களே அப்படின்னு. ஆனா நான் மன்னிக்க 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 அந்த கசப்பை எடுத்து போட ஆண்டவர் என்னை உயர்த்துறத பார்க்கும்போது நான் நம்புறேன், அந்த மனுஷங்க செய்யறது எனக்கு மறந்து கூட போகுதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல, கிறிஸ்தவன்றது சும்மா நீங்க நினைக்காதீங்க. மருமக மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, மாமியார் மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, அம்மா அப்பா மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, பிள்ளைங்க மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, நான் சொல்றேன், உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த கடினம், இருதயத்தினுடைய துக்கம் எப்ப மாறும்? உங்க காயங்கள் எப்ப ஆறும்? கசப்போட இருப்பீர்களே ஆனால் அந்த காயம் உங்களுக்கு ஆற்றப்படாது. ஓ, அவர்கள் அதான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன குழியில தூக்கி போட்டதை குறித்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் அப்படின்னா அவருக்கு பிரியம் இல்லாம, அவருக்கு சித்தம் இல்லாம யாரும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க நம்பி ஏமாந்து போகலாம். வாலிப தம்பி தங்கச்சி, நீ நம்பி ஏமாந்து போகலாம். மாஸ்டர், எனக்குள்ள இருக்கிற வெறிய அடங்கல, எனக்குள்ள இருக்கிற கோபம் அடங்கல, நான் பழி வாங்கணும், என் பிள்ளைய இப்படி ஏமாத்திட்டாங்களே, என் பையனை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என் கணவனார் என் மனைவியை இப்படி ஏமாத்திட்டாங்களே, நான் பழி தீக்காம விட மாட்டேன். எனக்கு அந்த கசப்பு என்னை விட்டு போகல, நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். இல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு இருதயம் வேணும். என்ன இருதயம்னா, என் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவகுமாரனா இருந்தும், அத்தனை பெரிய தேவனா இருந்தும், அந்த சிலுவையிலே எல்லாரையும் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் மன்னித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனசார மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, என் கணவனார மன்னிக்கிறேன். நிறைய பேர் நான் நம்புறேன், நீங்க உங்க கணவனார தான் இன்னும் மன்னிக்கல சிஸ்டர், பிரதர், உங்க மனைவியை தான் நீங்க இன்னும் மன்னிக்கல, உங்க அம்மா அப்பாவை தான் இன்னும் நீங்க மன்னிக்கல. இல்ல, நீங்க மன்னிக்காம, நீங்க அந்த கசப்பை எடுத்து போடாம உங்க இருதயத்தினுடைய காயம் ஆறாது. இருதயத்தினுடைய காயம் ஆறாது. கைகளை உயர்த்தி, அந்த காயங்கள் ரணமா மாறுறதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எந்த நபரை பகைச்சீங்களோ நான் மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருச்சு? ஆண்டவர் எந்த விதத்துல உங்களை கைவிட்டார்? நான் நம்புறேன், இன்னும் கொஞ்சம் தேடுவதற்கு அவங்க வழி சொல்லி இருக்கிறாங்க. அதனால யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர், சிஸ்டர், தயவு செய்து ஒண்ணு சொன்னா கேளுங்க. உங்க இருதயத்தினுடைய காயத்தை கேன்சர் மாதிரி மாத்திராதீங்க. காயத்தை உள்ளே வச்சிட்டீங்கன்னா அது குணமாக்க முடியாமலே போயிரும். உங்களுக்கு குணமாக்க முடியாமலே போயிரும். நீங்க வாழவே முடியாது, நீங்க சுகமாய் வாழவே முடியாது. அது உங்களை நாளுக்கு நாள் கொன்றும். உங்களை என்ன பண்றது? ஆண்டவர் துரோகியே பக்கத்துல வச்சிருந்தார்ல, அவன் துரோகின்னு அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும் அவன் துரோகின்னு அவருக்கு தெரியும். இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு அவருக்கு தெரியுங்க. ஆனாலும் கூட வச்சிருந்தார்ல. ஆனா அந்த சித்தம் அந்த நாள் வர்ற வரைக்கும் அவரை தொட முடியல, அவனால தொட முடியாது. அப்படின்னா கர்த்தரை அனுமதிக்கிற வரைக்கும், கர்த்தரை அனுமதிச்சாதான் உங்களை அப்படி பண்ண முடியுமே தவிர ஆண்டவரை அனுமதிக்காம உங்களை தொட முடியாது. அத்தனை வருஷம் யூதாஸ் காரியத்தை ஒண்ணுமே ஆண்டவரை பண்ண முடியல. அவனை நம்பி பொறுப்பெல்லாம் கொடுத்தாருல ஆண்டவர், பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தாருல. ஏன் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியாதா? அதான் ஆண்டவர் அவனை முத்தம் கொடுக்கும் போது எப்படி கூப்பிடுறாருன்னா, சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு. துரோகியையும் சிநேகிதனேன்னு கூப்பிடுற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தாங்க. துரோகிய கூட எப்படி கூப்பிடுறாராமா? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணின பேதுருவ என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா அவனுக்கும் சொல்லிருங்கப்பா, நான் கண்டிப்பா அவனை என்ன பண்ணணும், பார்க்கணும். என் விழாவில் தானே கையை போடணும்னு நினைக்கிறான், பரவாயில்ல அவன் விசுவாசிக்கட்டும். அப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரம், நம்ம ஒரு தப்புமே பண்ணலையா? ஒரு தப்பும் பண்ணாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில மன்னிக்கும் போது அத்தனை தப்ப பண்ணுன நம்ம மன்னிக்க கூடாதா? சொல்லுங்க, மன்னிக்க கூடாதா? அப்ப இன்னும் ஏன் கசப்பை வச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் உங்க சகோதரன் மேல கசப்பு?
உங்க சகோதரி மேல கசப்பு, சொத்து கிடைக்கலன்னா, பொருள் கிடைக்கலன்னா போனா போட்டோம். அதான் இன்னைக்கு பாடணும்ல, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதான் கவனிங்க, ஆண்டவர் மேல நீங்க வச்ச அன்பு கடுகளவு. எவ்வளோ எவ்வளோ? நீங்க எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறீங்க? எவ்வளோ நேசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆண்டவர் மேல வச்ச அளவு அன்பு கடுகளவு தான். ஏன்னா ஒரு நாள்ல எத்தனை டைம் தேடுறோன்னே தெரியல, எத்தனை டைம் தேடுறோம், எத்தனை டைம் அவருடைய நினைப்பாவே இருக்கிறோமா. ஆனா அவர் நம்ம மேல வச்ச அன்பு கடலளவு, கடலளவு. இது சும்மா சொன்னா புரியாது, நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இயேசு என் மேல வச்ச, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க என் மேல வச்ச அன்பு எவ்வளவு ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்போ தெரியும், நம்ம வச்சது கொஞ்சம், அவர் வச்சது நிறைய. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு தப்பு பண்ணியும், இவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தோம். நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அசிங்கமான வாழ்க்கை இருக்குது, யாருக்கும் தெரியாத மறைவான வாழ்க்கை இருக்குது. ஆனா யாருக்கும் மறைவில்லைன்னா கர்த்தருக்கு மறைவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் வாலிபர்களை பார்த்து, உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை ரோட்ல போற நாய் கூட மதிக்காதுடா. ஆனா அத்தனையும் தெரிஞ்சிட்டும் இன்னும் மகனேன்னு கூப்பிடுற ஒரே அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இன்று வரையிலும் நம்மை பாதுகாக்கிற அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்ம என்ன ரொம்ப அப்படியே ரொம்ப வானத்துல இருந்து குதிச்சவங்களா? உங்கள்கிட்ட ஒரு தப்புமே இல்லையா? நீங்க எதையுமே செய்யலையா? எதையுமே செய்யலையா? அத்தனை தவறு, அத்தனை தவறு. ஆனா அவரே உங்களுக்கு மன்னிச்சாரு. நீங்க மன்னிக்க வேணாம் பிரதர், நீங்க மன்னிக்க வேணாம் சிஸ்டர். ஆண்டவரும் உங்கள்ட்ட அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னியாது இருந்தால் பரலோக தேவன் உங்கள் குற்றத்தை என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது பிரதர். நீங்க மன்னிக்கும் போது கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுவாரு. நீங்க மன்னிப்பு கேட்கும் போது நோ, நான் மன்னிக்க மாட்டேன், நீ முதல்ல மன்னி, நீ முதல்ல மன்னி, நீ மன்னிச்சுட்டு வா, நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்போ உங்க குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கலைன்னா நீங்க எங்க போய் நிப்பீங்க? எங்க போய் நிப்பீங்க? பரலோகம் போக முடியுமா? அதனால எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்தினுடைய காயம் ஆற்றப்படுறதுக்கு இரண்டாவது மருந்து என்ன? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மன்னிக்கிறது. கசப்ப வைக்காம இருக்கிறது. சொல்லுங்க, கசப்ப வைக்காம இருக்கிறது. பாட முடியுமா? யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காக. நிறைய பேர் என்ன பாடுவாங்க தெரியுமா? மற்றவங்க மேல கசப்பு இல்லப்பா, ஆனா என் வீட்டுக்காரர் மேல ரொம்ப கசப்புப்பா. மற்றவங்க மேல கசப்பு இல்லப்பா, எங்க அம்மா அப்பா மேல அவ்வளவு கசப்புப்பா. நமக்கு சுத்தி இருக்கிற அடுத்தவங்க மேல கசப்புல நிறைய பேருக்கு எங்கேயே கசப்பு கேட்கல, வீட்டுக்குள்ளே தாங்க அதிகமான கசப்பு. இல்ல இல்ல, யோசேப்பு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. நீங்களோ எனக்கு, கர்த்தரோ. எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? எவ்வளவு அழகான வார்த்தை. நம்ம படிச்சோமே, நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? பாடா வா மச்சான், நீ என்ன பண்ணடா, நீ என்ன குழியில தூக்கி போட்டது இல்லாம வித்தும் போட்ட இல்ல, நீ நல்லா இருப்பியாடா, நான் பாடுற நல்லா இருக்கேன், நீ நல்லா இருந்துருவியாடா. நீங்க என்ன ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு போவான்னு தானே நினைச்சீங்க? பாரு இப்போ கிங்கடா. அதுவரை இடையில சொல்லுங்க, ஆண்டவர் கிங்கடா, என்ன கிங் ஆக்டர், அவ்வளவு பெருமையா பேசுவோம். அவரு யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நீங்க விசனப்படவும் வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம், நீங்க நம்ம எல்லாரும் இங்க வரணும், ஆனா உங்களுக்கு முன்னாடி கடவுள் என்ன அனுப்பிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனசு தாங்க 30 வயசுல பார்வோனுக்கு முன்னாடி அவனை ராஜாவா நிக்க வச்சிருச்சு. அடிமையா போன ஒரு ஊர்ல ராஜா அவனுடைய அடுத்த போஸ்டிங் வர்றதுன்றது, அதுவும் எகிப்துல வர்றதுன்றது சாதாரணமே இல்லை. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு ஏன் செஞ்சாருன்னா, அவனுக்கு உள்ளத்துக்குள்ள யார் மேலையும் கசப்பு இல்லாதனால தாங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்வாரு. உன் வயசுக்கு மிஞ்சிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்வாரு. உங்களை மகா உன்னதமான இடத்துல வைப்பாரு. மற்றவங்க மேல கசப்பு மட்டும் இல்லாம இருக்குமே ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை எவ்வளவு தூரம் வேணாலும் உயர்த்துவாரு. கர்த்தர் உங்களை எவ்வளவு தூரம் வேணாலும் உயர்த்துவாரு.
அப்பாட்ட கேளுங்க, எனக்கு கசப்பு வேணாம், இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சிட்டு போன உடனே ஒவ்வொருத்தருக்கும் போன் போட்டு பேசுங்க. இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போதே போன் பேசுங்க, சாரி அப்படின்னு கேளுங்க, தப்பு தான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், இனி உன் மேல எந்த கசப்பும் இல்லைன்னு சொல்லுங்க. கணவனாருடைய காலில் போய் விழுங்க, தப்பு இல்லை, நீங்க தாழ்ந்து போறதுனால தப்பே இல்லை. மனைவியினுடைய காலில் போய் விழுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை, தாழ்ந்து போறதுல எந்த தப்பும் இல்லை. அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து சாரி மம்மி, சாரி டாடின்னு சொல்லுங்க, அது ஒன்னும் தப்பு இல்லை, ஒன்னும் தப்பு இல்லை. உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்களுக்கு உள்ள இருக்கிற அடிக்காயம் ஆறணுமா? பிரதர், நீங்க மன்னிக்காம அடிக்காயம் ஆறாது. பிரதர் சிஸ்டர், நீங்க மன்னிக்காம உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அடிக்காயம் மாறாது. நீங்க அதை வச்சுட்டே தான் வெந்துட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு வியாதியா மாறிடும். ரொம்ப ஜாக்கிரதை, வேண்டாம் வேண்டாம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நம்ம. ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இருக்கும்போது நமக்கு ஏன் பயம்? சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கர்த்தர் என் கூட இருக்கும்போது எல்லாமே அவருடைய அனுமதியோட தான் நடக்கும். அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. நம்புறவங்க மேல நன்றாய் கரங்களை தட்டி ஹalleluya, கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சுகமா இருக்கணும்னா உங்க காயம் ஆறணும், உங்க மனசுல இருக்கிற காயம் ஆறணும். உங்க வேலையை நீங்க சந்தோஷமா செய்யணும்னா எது ஆறணும்? உங்க இருதயத்தில் இருக்கிற காயம் எல்லாம் ஆறணும். நீங்க குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னா உங்க இருதயத்தில் இருக்கிற காயம் எல்லாம் ஆறணும், காயமெல்லாம் ஆறணும். சோ முதல் மருந்து என்னது? இருதயத்தை உடைச்சு கர்த்தர் சமூகத்துல ஓன்னு அழுது கண்ணீரை வடிச்சிங்கன்னா உங்க இருதயத்தினுடைய காயம் ஆறும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்க இருதயத்தினுடைய காயம் எப்ப ஆறும்னா யார் மேலையும் கசப்பு இல்லாம எல்லாரையும் என்ன பண்ணணும்? கேட்கல, என்னமோ பண்ணிட்டாங்க, சரி ஓகே விட்டுருங்க, அவங்களோட திரும்பி நான் கொஞ்சம் முடியுமோ அதெல்லாம் அடுத்தது செகண்டரி, பட் நான் மன்னிக்கிறேன், ஓகே ரைட் போ நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். அந்த மன்னிக்கிறதுக்கு அந்த சுபாவம். மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கப்படும். நீ 9வது வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவதாக, ஒரு இருதயத்திலே இருக்கிற காயம் ஆற்றப்படணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணுமாமா? நீங்க மன்னிச்சா போதாது, நீங்க ஜெபம் பண்ணா போதாது, நீங்க உங்க வாயை திறந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுகிற நாவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அறிக்கை பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, வரக்கூடாது. நம்முடைய வாயில இந்த அறிக்கை செய்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் உள்ளது. நிறைய பேரு தீமையானதே அறிக்கை செய்வாங்க, கெட்டதையே அறிக்கை செய்வாங்க. இத பாருங்க, ஒரு பிள்ளைகளை எடுத்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபிச்சுட்டே இருப்பாங்க. நீ அப்படி போவ, நீ இப்படி பண்ணிடுவ. அதான் ஊர்ல இருக்கிற எல்லா மிருகத்தினுடைய பேரையும் சொல்லி அவங்கள கூப்பிடுறது. அது மாட, எரும மாட, பன்னி குட்டிய, அப்புறம் என்னது அந்த மாதிரி மிருகம், குரங்கு. அதான் நல்லா இல்லாத மிருகத்தெல்லாம் சொல்லி கூப்பிடுற நீங்க ஒரு நல்லா இருக்கிற குயிலே, மானே, தேனே அப்படின்னு கூப்பிட்டா என்ன? அதுவும் மிருக வெரைட்டியை சேர்ந்தது தானே. ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க. எப்போ பாருங்க பிள்ளைகளை சபிச்சுட்டே இருக்கிறது. நீ படிக்கவே மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ இந்த பாடத்துல ஃபெயில் ஆயிட்டு தான் வருவ பாரு, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எரும மாடுதான் நீ மேய்ப்ப. நான் சொல்றேன், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணுமாமா? ஆசீர்வதித்தலே அன்றி நீங்க ஒருவரையும் என்ன பண்ண கூடாதாமா? சபியாதிருங்கள். நீங்க வேதத்துல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல, ஆனா எந்தெந்த பிள்ளைங்க எல்லாம் அவர் சபிச்சாரோ அந்த பிள்ளைங்க எல்லாம் சாபமான சந்ததியா மாறிட்டாங்க. ஆனா இஸ்மவேலை குறித்து ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் யார் கையில தான் இருக்குது? யார் கையில தான் இருக்குது? இஸ்மவேல் சந்திட்டு தான் இருக்குது, முஸ்லிம்ஸ் கையில தான் இருக்குது.
அவங்க தான் இஸ்மவேல் வம்சம் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆபிரகாம் பண்ணின ஒரே ஜபம் இன்னைக்கு அத்தனை பேர் பிசினஸ் மேனா உட்காந்துருக்காங்க. உக்கடமானா மொத்த கடையும் யாருடையது? நம்ம சாப்பிட்ற பிரியாணியிலே பெரிய டேஸ்டான பிரியாணி யாரு கொடுக்கறது? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாம் அன்னைக்கு ஜபம் பண்ண ஜபம். நம்ம ஊத்துற பெட்ரோல் முதற்கொண்டு அவங்க ஊர்ல இருந்தாயா வருது. நமக்கு அவங்க தான் கிங் மாதிரி இருக்காங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கற்றுக்கணும். சிலர் வாயில அறிக்கை செய்கிறதெல்லாம் வேண்டாத வார்த்தை. எப்ப பார்த்தாலும் ஒரு நல்ல வார்த்தையே வராதுங்களா? வண்டியை கையில் எடுத்தோன்னா பார்த்து போய் எங்கேயாவது அடிச்சிட போறேன். இது என்னங்க? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் வாயில ஃபெனாயில ஊத்தி கழுவுங்கன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தை, எப்பவும் நெகட்டிவ், எப்பவும் எதிர்மறையான பேச்சு. இல்ல 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 இல்ல, நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்கிற அறிக்கை ரொம்ப முக்கியமானது. மனசுக்குள்ள காயம் இருக்குதா, மனசுக்குள்ள வேதனை இருக்குதா, நீங்க என்ன பண்ணணும்னா வெளியே நீங்க கொட்டணும். அதான் வயிறு சரியில்லாம போச்சுன்னு வைங்களேன், ஏதாவது கண்டதையும் சாப்பிட்டு வயிறு சரியில்லாம போச்சுன்னா ஒண்ணு மோஷன்ல வெளியே போகணும், இல்லைன்னா வாமிட்ல வெளியே போகணும். இப்படி போனாதான் வயிறு என்ன ஆகும்? கேட்கல, சுத்தமாகும். உள்ளே வச்சிருந்தா அது விஷமா மாறிடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளுக்குள்ளேயே போட்டு அடைக்க 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 அப்படியே வச்சுக்க கூடாது. ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சூழ்நிலையா, ஓப்பனா மனசை திறந்து நீங்க என்ன பண்ணணும்னா இதாப்பா நடந்துச்சு, இதாப்பா நடந்துச்சு. சிலர் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கன்னா இயேசுநாதர் திறவுகோலை கொண்டு வந்தா கூட முடியாதுங்க. அவருக்கு கூட ஒரு எக்ஸ்கியூஸ். அதான் அன்றைக்கும் பரலோகத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன், இதை திறக்க யாருக்கு உரிமை உண்டு? அப்ப எல்லாரும் அமைதியானார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு அப்படின்னு பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்குது இல்ல. பூலோகத்துல இந்த அம்மா முன்னாடி அந்த சத்தம் கேட்கப்படவே முடியாது. இல்லை, யாருக்கும் இல்லை, இயேசுநாதருக்கு கூட இல்லை. இந்த இருதயத்துல இருக்கிறத என்ன பண்ண முடியாது? எத்தனை நாள் தான் அப்படி வச்சுட்டு இருப்பீங்க? இல்ல இல்ல, ஓப்பனா என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? சில தகப்பன்மார்கள் சகோதரர்கள் மனசுக்குள்ள வச்சு பூட்டுனா அவ்வளவுதான், சாகர வரைக்கும் பூட்டிட்டே இருப்பாங்க பாருங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும், என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும், அப்பதானே அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். நீங்களா மனசுல ஒண்ணு கற்பனை நினைச்சிட்டு சந்தேகத்தை வளர்த்துட்டு அத சந்தேக பார்வையோட பார்த்தா என்ன ஆகும்? இல்ல நீ பெரிய சந்தேகப்படுற, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு மனசுக்குள்ள பூட்டுனா என்ன பிரயோஜனம்? இல்ல இல்ல, எதையானாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்க இருதயத்திலே இருக்கிற அந்த வலி இல்லைன்னா அடி காயங்கள் ஆறணும்னா நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அறிக்கை இட வேண்டிய அவசியம் இருக்குது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் மேலை நாட்டுல. இந்த அக்கா கூட வேலை செய்யற ஒருத்தர் மேல ரொம்ப அஃபேர் ஆனாங்களாம். அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. ஆனா இவருடைய அந்த மனசுல இருக்கிற அந்த காதலை அவர்கிட்ட அவங்க சொல்லவே இல்லையாமா. சரி கொஞ்ச நாள் தாண்டட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள வச்சிருந்த சில மாதங்கள் தாண்டி தான் தெரியுது அந்த மனுஷனுக்கும் தன்னுடைய தங்கச்சிக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப நேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு இவங்க அப்பதான் கண்டுக்கிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் இவங்க ஒண்ணுமே மூச்சு விடலையாமா. சரி நம்ம சகோதரருடைய வாழ்க்கையை நம்மவே கெடுக்க வேண்டாம், நம்ம ஒதுங்கிக்கலாம், அவங்க வாழட்டும் அப்படின்னு நினைச்சு மனசுல மனரம்யமா இருந்தாங்களாமா. அவங்களுடைய கல்யாணம் நிச்சயிக்கும் போது அவங்க நினைச்சாங்களாமா, என் தங்கச்சிக்கு எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுக்குறேன், ஆனா முதல் இரவு மட்டும் அவளுக்கு நடக்கக்கூடாது. நான் அவரை மனசுல நினைச்சதுக்காக முதல் இரவு மட்டும் நான் நடக்க விட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து நிறைய சாராய பாட்டில அவர் ரொம்ப ஃப்ரெண்டாம, நெருங்கிய நண்பராமா. அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு நிறைய மதுவை குடிக்க வச்சிருக்காங்க அவருக்கு. அவரு ரொம்ப போதை ஆயிட்டார். இவர் குடிக்க இவங்க கொடுக்க கூட குடிச்சு போதை ஆயிட்டாரு. இவர் போதையில என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய காரை எடுத்து ஓட்டிட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிட்டார், இறந்துட்டார். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய தங்கச்சி வாழ வேணாம்னு நினைக்கல, தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு அவங்க நினைக்கல. நான் அவரை நேசிச்சதுக்காக இது ஒண்ணு நடக்க கூடாதுன்னு தன்னுடைய மனசுல நினைச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. தங்களுடைய தங்கச்சிட்டையும் சொல்ல முடியல. அந்த தங்கச்சி ரெடி ஆகி கொஞ்ச நாள் கவலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போய் ஒரு திருமணத்தை பண்ணி அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு விடாம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். எதை பார்த்தாலும் சாப்பிடுறது, சாப்பிட்டு உடம்பை ஏற்றி தான் மேல தனக்கு வெறுப்பு. நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இதுக்கு உயிரோட இருக்கிறேன், நான் ஏன் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நான் ஏன் நடமாடணும், வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு துரோகி, நான் மோசமானவா, நான் ஒரு கொலகாரி, நான் என் அக்கா தங்கச்சிக்கே துரோகம் பண்ணேன். அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற மனசாட்சியை வளர்த்து ரொம்ப முடியாம ஆகி ஒரு போதகரை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டாங்க.
அப்ப அந்த போதகர் சொன்னாராமாமா, நீ அறிக்கை செய்யுமா. நான் என்ன பண்றது, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலைகாரி, நான் வாழ முடியாது, நான் வாழக்கூடாது. இல்ல இல்ல, நான் நீ அறிக்கை செய். இயேசு என்ன மன்னிச்சிட்டாரு, இயேசு என்ன தூக்கி எடுத்தாரு, என்ன அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு, நான் நிரபராதி, கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்சு அதற்கு பிறகு அவர்கள் சரியாகி ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். வாலிப தம்பி தங்கச்சி, நீ பாவத்திற்கு மன்னிப்பு வேணும்னா நீ உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிற வரைக்கும் உன் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. நீ மனுஷனிடத்துல போய் அறிக்கை செய்யாத, கர்த்தர் சமூகத்துல போய் நின்னு மனசார அறிக்கை செய். என் மிஸ்டேக் தான் ஆண்டவரே, நான் தப்பு பண்ண ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இளையகுமாரன் எப்பொழுது தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னாடி வந்து நின்னு அறிக்கை செய்தானோ அன்றைக்கே அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யாம உங்களுக்கு ஞானஸ்நானம் கூட கொடுத்துக்க கூடாது. அறிக்கை செய்யாம நீங்க விசுவாசியினுடைய லிஸ்ட்லயே நீங்க வரல. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சொல்லி என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை சபிச்சீங்களா, கர்த்தர் சமூகத்துல அறிக்கை செய்யுங்க. உங்களை நீங்க வெறுப்பா நினைச்சீங்களா, கர்த்தர் சமூகத்துல அறிக்கை செய்யுங்க. நீங்க எதையெல்லாம் நெகட்டிவா அறிக்கை செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க எப்படி அறிக்கை செய்ய போறீங்கன்னா பாசிட்டிவா அறிக்கை செய்ய போறீங்க. நான் வாழுவேன், நான் நிற்பேன், நான் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாள் இருப்பேன், என் பேர பிள்ளைகளை நான் கையில தூக்குவேன், என் கணவனார் மாறுவாரு, என் மனைவி மாறுவாங்க, நான் அப்படியெல்லாம் நடப்பேன், நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா படிக்கும், என் பிள்ளைய நல்லா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் உங்க வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துகிற கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யாம இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ இருதயத்தினுடைய காயம் ஆற 3 மருந்து இருக்குது. 1 சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் சமூகத்துல ஓடி இருதயத்தை உடைச்சு என்ன பண்ணிடணும்னா ஊற்றிடணும். நம்பர் 2 ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது ஆண்டவரே யார் மேலையும் நான் கசப்பு வைக்காம நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே மன்னிச்சிடணும். ஓகே ஓகே. நம்பர் 3 மூணாவது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வாயினால என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் கர்த்தர் சமூகத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலேயே வைத்திருங்க. இப்போ உங்க மனசு எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயா. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு எல்லாத்த விட எது ரொம்ப பலனா இருக்கணும்னா மனசு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்க சோகத்தை எல்லாம் மறக்க பண்ணுவார், உங்க இருதயத்தினுடைய காயங்களை எல்லாம் ஆற பண்ணுவார். இன்னையோட எல்லா இருதயத்தினுடைய காயங்களும் ஆறிடுச்சு. ஆமென் சொல்லுவோம். இஸ்ரவேலுடைய அடி காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியராகிய கர்த்தர் அவர். ஆமென்.